ஆறுவது சினம். விஷ்ணு 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். அவன் பள்ளியை விட்டு வந்தவுடன் கொஞ்ச நாட்களாகவே செல்லில் மூழ்கிவிடுகிறான். அவன் தம்பி 6 மாத குழந்தை. அவனது அம்மா அவனது தம்பியை கவனித்துக் கொண்டிருந்ததால் விஷ்ணு போனில் மூழ்கியிருப்பதை கவனிக்கவில்லை. ஆனால் அவரது அப்பா இதை தினமும் கவனித்தார். ஒருநாள் கோபப்பட்டு அடித்துவிட்டார். விஷ்ணுவிற்கு கோபம் வந்தது. விஷ்ணு அழுது கொண்டே அவன் அம்மாவிடம் சென்றார். அம்மா, அப்பா என்னை அடித்துவிட்டார் என்று கோபமாக கூறினான். அம்மா அப்பா அடித்ததற்கான காரணத்தை கேட்டாள். பிறகு நிலைமையை புரிந்து கொண்ட அம்மா விஷ்ணுவை தன் அருகில் அமரும்படி கூறினார். விஷ்ணு அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதால் படிப்பில் கவனம் குறையலாம், கண் சோர்வு ஏற்படலாம், உடல் நலமும் பாதிக்கப்படலாம். எனவே செல்போனை அளவோடு பயன்படுத்தி படிப்பு, விளையாட்டு மற்றும் குடும்பத்தினரிடம் நேரத்தை செலவிடுவது நல்லது என அம்மா அறிவுரை கூறினாள். இதை கேட்ட விஷ்ணு மனம் மாறினான். கோபமும் தணிந்தது. நீதி. ஆறுவது சினம். கோபம் தணிய வேண்டும்.